கூட்ட நெரிசல் தொடர்பாக நிலை அறிக்கை தாக்கல் செய்ய கர்நாடக அரசுக்கு தற்போது ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாமாக முன்வந்து விசாரணை நடத்திய கர்நாடக உயர்நீதிமன்றம் கர்நாடக அரசு நிலை அறிக்கை தாக்கல் செய்ய தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இருக்கிறார். குணசேகரன், விவரங்கள். பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் தொடர்பாக கர்நாடக உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கின்றது. தலைமை நீதிபதி காமேஸ்வர ராவ் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்திருந்தார். இது தொடர்பாக இன்று காலை விளக்கம் அளிக்குமாறு அரசு தரப்புக்கும் அவர் அறிவுறுத்தியிருந்தார். அதன் பேரில் இன்று பிற்பகலில் இந்த வழக்கு ஆனது கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையின் பொழுது இந்த சம்பவம் தொடர்பாக அரசு தரப்பில் அட்வொகேட் ஜெனரல் ஆஜராகி விளக்கம் அளித்திருக்கின்றார். அப்போது அவர் பேசிய அவர், இந்த சம்பவம், அதாவது சின்னசாமி மைதானத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக இந்த கிரிக்கெட் மேட்ச் நடைபெறும் காலங்களில் 800 போலீசார் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். ஆனால் நேற்று இந்த 1600 போலீசார் கூடுதலாக அந்த பாதுகாப்பு என்பது இந்த மைதானத்திற்கு வழங்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட கூட்டம் அதிகமாக இருந்ததன் காரணமாக இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது. வழக்கமாக 34,600 பேருக்கு மட்டுமே இந்த மைதானத்திற்குள்ளாக அனுமதிக்கப்படுவார்கள். அதற்கான டிக்கெட் விற்பனை மட்டுமே செய்யக்கூடிய நிலையில் நேற்று இலவச அனுமதி என்பதால் கடைசி நேரத்தில் ஒரு 2.5 லட்சம் பேர் அந்த மைதானத்திற்குள் செல்வதற்காக முண்டியடித்துக் கொண்டு வந்திருந்தனர். மொத்தமாக இருக்கக்கூடிய 21 கதவுகளுமே திறந்து வைக்கப்பட்டிருந்த போதிலும் கூட ஒரு 3 கதவுகளில் தான் இந்த உயிரிழப்பு என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக கேட் 6 3 பேரும், கேட் 7 4 பேரும், அதாவது 8வது கேட்டில் ஒரு 4 பேரும் என ஒரு 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ஒரு விரிவான விசாரணைக்கும் அரசு தரப்பிலிருந்து உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. இந்த விசாரணையில் பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். அங்கு நடந்த சம்பவங்களை வீடியோ பதிவு மூலமாக அவர்கள் தெரிவிக்கும் பொழுது அந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது வீடியோ பதிவு மூலம் ஒளிவு மறைவின்றி ரெக்கார்ட் செய்யப்படும். இதற்காக தனியாக ஒரு கமிட்டியும் அமைத்திருக்கிறோம் என்று அரசு தரப்பில் கூறினார்கள். ஒரு 15 நாட்களுக்குள்ளாகவே இந்த விசாரணையை முடிக்கக்கூடிய வகையிலான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதையெல்லாம் குறித்து கொண்ட நீதிபதி பல்வேறு கேள்விகளை அடுக்கடுக்காக அரசு தரப்புக்கு எழுப்பியிருந்தார். விதான் சௌதான் மற்றும் சின்னசாமி மைதானம் என 2 இடங்களிலும் ஒரே நேரத்தில் 2 நிகழ்ச்சிகளை நடத்தியது ஏன் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார். அதே போன்று இந்த நிகழ்ச்சியை நடத்தியது யார், கிரிக்கெட் வாரியமா இல்ல அரசு தரப்பிலா என்ற ஒரு கேள்வியும் வைத்திருந்தார். அதே போன்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரசு தரப்பிலிருந்து பாதுகாப்பிற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்ற கேள்வியையும் அடுத்தடுத்து கேள்விகளை எழுப்பிய அவர் இது தொடர்பாக ஒரு நிலை அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அதே போன்று IPL மற்றும் இந்தியன் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆகியோருக்கும் இந்த நோட்டீஸ் வழங்குவதற்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார். அதற்கு பிறகு இந்த வழக்கினுடைய விசாரணையையும் செவ்வாய்க்கிழமை அன்று ஒத்திவைக்க உத்தரவிட்ட நீதிபதி அன்றைய தினம் இந்த ஸ்டேட்டஸ் கோ என்ற இந்த நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். குணசேகரன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.